ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து இந்த டாக் ரெஸ்கியூ பற்றி தான் இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன். எங்கள் வீட்டு சைடு வந்து நிறைய டாக் இருக்கும். அதுங்கெல்லாம் குட்டி போட்டு அதுங்களுக்கு சாப்பாடு போடுறதே எங்களுக்கு வந்து ஒரு பெரிய வேலையாக இருக்கும். இப்போ வந்து அதுங்களுக்கு நான் வந்து சமையல் பண்ண போகிறேன். எப்படி சமைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து ரேஷன் அரிசி தான் வாங்கிப்பேன். ஏன்னா நம்மளால் வந்து நல்ல அரிசியெல்லாம் வாங்கினா கட்டுப்படி ஆகாது. ஸோ ரேஷன் அரிசி வந்து புழுங்கல் அரிசியை நல்லா கழுவி எடுத்துட்டேன். அப்புறம் ஒரு 20 ரூபாய்க்கு வந்து நம்ம கால் கேட்டோம் அப்படின்னா கடையில் வந்து கால் கொடுப்பாங்க, கோழிக்கால். அதை வாங்கிட்டு வந்து அதை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சாச்சு, கழுவி வச்சுட்டேன். அரிசியை போட்டுட்டு அதுக்கப்புறம் காலை போட்டுட்டு மஞ்சள் தூள் அது கொஞ்சம் நம்ம போட்டுக்கலாம். உப்பு சேர்க்கக்கூடாது, டாகுக்கு சமைக்கும்போது உப்பு சேர்க்கக்கூடாது. அதை போட்டுட்டு கொஞ்சம் அதுக்கப்புறம் ஒரு அப்ராக்சிமேட்டாக தான் தண்ணி ஊற்றுவேன். ரொம்ப பர்ஃபெக்டாக நமக்கு சமைக்கிற மாதிரிலாம் கிடையாது. 2 ஆளாக்கு அரிசிக்கு அந்த ஒரு பாத்திரத்தில் இருக்கிற அளவு தண்ணி எடுத்து ஊற்றிட்டு ஒரு 5 விசில் 6 விசில் ஃபுல்லாக விட்டுறலாம். விட்டுட்டா நல்லா அது வந்து நல்லா வெந்துடும். அந்த அந்த காலில் இருக்கிற கொழுப்பு அதெல்லாம் வந்து அந்த ஆயில் மாதிரி வந்து அப்படியே வெளியில் வந்து நல்லா நிற்கும். நம்ம அந்த சாதத்தை தொட்டு பார்த்தோம் அப்படின்னோன்னா நல்லா பிசுப்பாக இருக்கும். அதெல்லாம் நல்லா கொழுப்பாக இருக்கும். இப்போ எல்லாமே இதை வந்து நான் வந்து இப்போ அதை நல்லா வெந்துருச்சு. இப்போ அதை வந்து லைட்டாக தொட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த சதையும் எலும்பும் தனித்தனியாகவே கலண்டு வந்துடும். அந்த அளவுக்கு சூப்பராக வெந்துருச்சு. இப்போ ஒரு அகலமான பாத்திரத்தில் நான் வந்து இந்த குக்கரில் இருக்கிற சாதத்தை கொட்டிட்டு நான் ஆற வைக்கலாம் அப்படின்னு பார்த்தா இந்த குட்டீஸ் எல்லாம் சுற்றி வந்து என்னை வந்து ஆறுறதுக்குள்ளே எனக்கு சாப்பாடை கொடுன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இவங்க வந்து எப்படின்னா 7 பேர். ஏற்கனவே எங்கள் வீட்டு சைடு வந்து எப்படின்னா ஒரு பெரிய ஃபேமிலியே இருக்கிறாங்க. அம்மா, பொண்ணு, பேத்தி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. எல்லாருமே வந்து எங்கள் வீட்டு சைடு தான் சுற்றிட்டு இருப்பாங்க. இப்போ வந்து நான் வந்து பேத்தி, அம்மாவோட பொண்ணோட பொண்ணு, அதுங்க பேத்திங்கள் வந்து பேத்தி தான் 7 குட்டிங்களை போட்டிருக்கு. இப்போ இந்த 7 குட்டிகளும் பார்த்திங்கன்னா அதில் ஒரு குட்டி வந்து இறந்துருச்சு. என்ன எங்கேயோ போய் ஏதோ சாப்பிட்ருச்சு போல் இறந்துருச்சு. மீதம் வந்து 6 குட்டிகள் இருக்குது. அதனால் இதுங்களுக்கு வந்து இப்போ சாப்பாடு போட்டுட்டு ஆற வச்சுருக்கிறேன். அதுக்குள்ளே ரொம்ப அவசரம் அவங்களுக்கெல்லாம். ஆற வச்சு போட்டாலும் அங்கே ஒரே ஃபைட் நடக்கும். நான் தான் ஃபஸ்ட்டுன்னு அந்த ஃபைட்டு வேறு நடக்கும். பாருங்கள், எல்லாம் ரெடி ஆகிட்டாங்க சாப்பிட்றதுக்கு. இப்போ வந்து இவங்களுக்கெல்லாம் நான் வந்து சாப்பாடு போடணும். இப்போ வந்து இதை பாருங்கள், எல்லாம் ஃபஸ்ட்டு எலும்பெல்லாம் சாப்பிட்ருவாங்க. இது ஒரு நாய் வந்து ரொம்ப அடிபட்டு பாவம் 2 பின்னங்காலுமே வந்து அதுக்கு வந்து செயலிழந்து போயிடுச்சு. அது ரொம்ப கஷ்டப்படுது. ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போய் பாருங்கள் சண்டையை. இந்த பாருங்கள், இப்படி தான் நடக்குது. ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த டாக்கை பார்க்கும்போது. இது இப்போ தான் ஒரு 1 வீக் ஆகுது அடிபட்டு. 2 பின்னங்காலும் வந்து ரொம்ப அடிபட்டு இந்த மாதிரி தவந்து வந்து சாப்பிடுது. சாப்பாடு வேணும்னா கத்துது, தண்ணி வேணும்னா தண்ணி வைக்கிறோம், குடிச்சிட்டு படுத்துக்குது. பாருங்கள், எல்லாத்துக்கும் தனித்தனியாக வைக்கணும், இல்லாட்டினா ஒரே சண்டை தான் அங்கே நடக்கும். இதுங்களுக்கெல்லாம் சாப்பாடெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த இடத்தெல்லாம் கூட்டி விடணும். இல்லைன்னா பார்த்திங்கன்னா ஒரே ஈ மிக்க ஆரம்பிச்சிடும். இதுதான் வந்து என்னோடய சைடு வேலை, இந்த டாக்குகளை பார்க்குறது. இதுங்களுக்கு தண்ணி ஊற்றணும். அப்புறம் இதனுடைய அம்மா வரும், இதனுடைய பாட்டி வருவாங்க. இவங்க எல்லாருக்கும் வந்து சாப்பாடு. எங்கள் ஃப்ளாட்ஸில் வந்து எல்லாருமே வந்து கொஞ்சம் இதுக்கு வந்து ஒத்துழைப்பாங்க. நான் சாப்பாடு போடலைன்னா வேறு மேலே இருக்கிறவங்க ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க சாப்பாடு போடுவாங்க. ஸோ நம்ம வீட்டு சைடு உள்ள இந்த ஜீவன்களுக்கு நம்மளால் முடிஞ்ச அளவு ஏதோ நம்மளால் முடிஞ்சதுன்னா நம்ம செஞ்சு கொடுக்கலாம். பாருங்கள், இதுதான் வந்து பொண்ணு. இதனுடைய அம்மா ஒருத்தவங்க இருக்காங்க, பாட்டி. இதனுடைய குட்டி தான் இதுங்க. இப்போ 6 குட்டியும் இதனுடைய குட்டி தான். பாருங்கள், ரொம்ப நன்றியுள்ள நாய்கள். நீங்களும் உங்கள் வீட்டு சைடு வந்து உங்கள் டாக்குகள் இந்த மாதிரி இருந்ததுன்னா விரட்டி விடாதீங்க. உங்களால் முடிஞ்சதை செய்யுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.